ஈஸ்வரி பாட்டி அவங்கள தள்ளி விடலை அப்படின்னாலும் ராதிகாவுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு பாக்கியா வீட்டுக்கே வந்துட்டு ஈஸ்வரி பாட்டியை போக வைப்பாங்க நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்து ரொம்பவே வந்துட்டு மனசு உடைஞ்சு நடபடமாக வந்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பாக்கியா வந்துட்டு வர்றாங்க, வந்து பார்த்துட்டு ஆதரவு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம பாக்கியா கிட்ட எந்த உண்மையுமே வந்துட்டு சொல்லலை. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கோபி வந்துட்டு நம்ம சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம், நாங்கள் வந்துட்டு பார்த்துக்குறோம் எல்லாமே அப்படின்னு சொல்லவுமே ராதிகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொன்னதுக்கப்புறமா அதெல்லாம் வந்துட்டு உங்கள் கூட நீங்கள் இருக்க முடியாது, உங்கள் வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்துட்டு யார் சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவங்க அம்மா சொன்னதுமே வந்துட்டு கோபி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. நான் வந்துட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரு நிபந்தனை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது, இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து வரமாட்டேன், ஏற்கனவே வந்துட்டு இப்படி கொல்ல துணிஞ்சிட்டாங்க, நான் வந்தேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அதனால நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கோபி வந்து ரொம்ப திகச்சு போய் நிற்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கண்டா சொல்லி பண்ணுற அடுத்த ஒரு ப்ரோமோ அந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி